சம்பவம் செய்த சிஎஸ்கே பவுலர் இதை தாண்டா நான் உங்ககிட்ட இங்கே ஐபிஎல்ல காட்டுங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பண்ணாமல் அவங்களுடைய இன்டர்நேஷ்னல் டீமுக்கு மட்டும் அப்படியாப்பட்ட ஒரு பவுலிங்கை போடுறீங்களான்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஒரு மைண்ட் வாய்ஸுங்க. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் எல்லா வீரர்களும் நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு தான் எதிர்பார்ப்பு. ஏன்னா சிஎஸ்கேக்குள்ளே வந்தாவே போதுங்க. ஸோ எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ ஃப்ரீடமோட ஆடணுமோ அவ்வளோ ஃப்ரீடமோட ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாஸ்ட் பவுலருங்க. ஸோ அவர் இன்னைக்கு சிஎஸ்கேவிற்கு பண்ணாத விஷயத்தை அவருடைய டீமுக்காக பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஜிம்மி ஓவர்டன். ஸோ தல தோனி அவர்கள் அவர் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருப்பார் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருந்து அவர் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கடைசி போட்டிக்கு முன்பு இங்கிலாந்து தொடருக்கான அந்த தொடரில் அவங்களுடைய கண்ட்ரி டீமுக்காக ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு உடனடியாக பாதியில் கிளம்பினார். கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான முதல் ஒரு நாள் போட்டி நேற்று நடைபெற்றது. அந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஓவர்டன் அவர்கள் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தியிருக்காரு. ஸோ அந்த 3 விக்கெட்டுகள் முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்தியதன் காரணமாக வெஸ்ட் இண்டீஸ் அணியை அபாரமாக வெற்றி பெற்று தற்பொழுது முதல் ஓடிஐ போட்டியை கைப்பற்றியிருக்காங்க இங்கிலாந்து அணி. ஸோ அப்படி இருந்து அந்த இடத்துல நல்லா பண்ணுறாங்க. இங்கே வந்தால் மட்டும் ஏங்க இப்படி சொதப்பீங்க? ஸோ இங்கிலாந்து வீரர்கள் எல்லாருமே இதே மாதிரி தாங்க பண்ணுறாங்க. ஸோ பட்லர் மட்டும்தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஐபிஎல்ல பர்ஃபார்மன்ஸ் கூடிய ஒரு வீரராக இருக்கார். ஸோ லியாம் லிங்ஸ்டனும் அதே மாதிரி ஃபெயிலியராக இருக்கார். பென் ஸ்டோக்ஸ் வந்தார், அவருக்கும் ஃபெயிலியர். ஸோ அதே மாதிரி லிவிங் இவருக்கு வந்தார். ஸோ அதே மாதிரி நம்ம ஓவர்டன் வந்திருக்காரு. எல்லாருக்குமே இங்கிலாந்து வீரர்கள் எல்லாருக்குமே ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர் தாங்க. சக்ஸஸ் யாருக்குமே கிடைச்சதில்ல. ஆனால் பட்லருக்கு மட்டும்தாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார். ஸோ அதனால் ஜிம்மி ஓவர்டன் நீ இன்னும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண 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 ஸோ சிஎஸ்கே அணியில் உனக்கு நிரந்தரமான இடமா இல்லையா அப்படின்றத முடிவு பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க போகுது. பட் நீ ஓடியை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணுற. பட் T20 ரொம்ப 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 முக்கியமான போட்டிங்க. ஸோ அந்த T20யில் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த பர்ஃபார்மன்ஸை நீங்கள் சிஎஸ்கே இன்னைக்கு கொடுக்காதது மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. பட் சிஎஸ்கேனி எந்த பிளான் வச்சுருக்காங்க? ஸோ உங்களை வச்சிருக்க போகிறாங்களா இல்லை வெளியே நீக்க போகிறாங்களா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் போட்ட அந்த எஃபெக்டை கொஞ்சம் இங்கே நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேறு மாதிரி இருந்திருக்கும். சிஎஸ்கேனி உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு பவர் பிளேயில் ஓவரில் கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் 2-3 மேட்சை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 2 ஓவர் 1 ஓவர் மட்டும் தான் நீங்கள் போட்டிருக்கீங்க. ஸோ ஃபுல்லாக உங்களுடைய கோட்டா முடிக்காததுனால சிஎஸ்கேவிற்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஏன்னா அந்தளவுக்கு நம்பிக்கை வச்சு ஒரு வீரரை வெளியே உட்கார வச்சு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டா தான் நல்ல விஷயம். அப்படி யூஸ் பண்ணாதது மிகப்பெரிய ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இப்போது அவருடைய பர்ஃபார்மன்ஸு அந்த இடத்துல செம்மையாக போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி ஜிம்மி ஓவர்டன் அவர்கள் அடுத்த சீசனில் சிஎஸ்கே அணியில் ப்ளே பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ சிஎஸ்கே அணி அடுத்த பிளானுக்கு மூவ் ஆன் ஆக போகிறாங்க. ஸோ யாரை தக்க வைக்கலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான வேலையில் அடுத்த கட்டமாக இறங்க போகிறாங்க. ஸோ இப்போதைக்கு தல தோனி அவர்கள் அவர் வீட்டில் ஜாலியாக இருக்காருங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பக்கம் நெருங்க தான் இந்த டிசிஷன் சிஎஸ்கே அணி எடுப்பாங்க. ஸோ யாரை வச்சுக்கலாம், யாரை வெளியே நிற்கலாம், ஸோ யார் இருக்குது நமக்கு தேவை அப்படின்ற முதற்கொண்டு எல்லா டிசிஷன் எடுக்க போகிறாங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க, யாரெல்லாம் இருக்க போகிறாங்க அப்படின்றத அடுத்தடுத்த அப்டேட்லாம் நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஸோ ஜிம்மி ஓவர்டனை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே அணிக்கு அவர் நல்ல ஒரு பவுலராக இருப்பார் அப்படின்ட்டு தான் நம்பிக்கை. பட் இருந்தாலுமே அவர் எடுத்ததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட்டருங்க. ஸோ அவர் நல்லா அதிரடியாக ஆடக்கூடிய ஒரு தரமான பிளேயருங்க. ஸோ அவருக்கு கரெக்டாக இருப்பார். நம்மளுடைய ஹிட்டர்னு சொல்லிக்க ஒரு ஆள் வேணும்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அணி நல்லா ஆடிட்டு இருந்தார். ஸோ அதனால் சிஎஸ்கேன்னு அவரை உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் அவருக்கு பேட்டிங்கில் சொல்கிற அளவுக்கு சான்ஸ் கிடைக்கலைங்க. மேபி சான்ஸ் கிடைச்சிருந்தா மேபி ஆடி இருப்பாரோ என்னமே தெரில. ஸோ அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமே போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அடுத்த சீசனில் இவர் ப்ளே பண்ணுவாரா மாட்டான்றது ஒரு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ பட் சிஎஸ்கே இவரோட பெட்டரான ஒரு ஆல்ரவுண்டர் தான் பார்க்குவோம் அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ ஜிம்மி ஓவர்டன் மேபி அடுத்தடுத்து இந்த சீசனுக்குள்ளே நல்ல பர்ஃபார்மன்ஸ் T20யில் காட்டுறாரா அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக சிஎஸ்கே அணி இவரை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஜிம்மி ஓவர்டனுடைய பர்ஃபார்மன்ஸ் குறித்து உங்களுடைய கருத்துக்கள்ன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். RCB இறுதிப் போட்டிக்கு போயிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இறுதிப் போட்டியில் 4வது முறையாக கால் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ RCBக்கு இறுதிப் போட்டிக்கும் குவாலிஃபைக்கு போகிறதும் அவ்வளோ புதுசு கிடையாது. ஏன்னா ரொம்ப டைம் ப்ளே ஆஃப்ஸ் உள்ள போயிருக்காங்க. 4வது முறையாக இறுதிப் போட்டிக்கு போயிருக்காங்க. பட் எல்லா டைமுமே ஃபெயிலியர் தான் ஆயிருக்காங்க. ஸோ இந்த டைம் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அடிச்சிருக்குங்க. ஸோ நிறைய ரெக்கார்ட் சொல்லுதுங்க. ஸோ இந்த குவாலிஃபைல ஜெயிச்சவங்க தான் 11 முறை கப் அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும், ஸோ இந்த பாயிண்ட் டேபிளில் 2வது இடத்த பிடிச்சிருக்கவங்க தான் கப் அடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரெக்கார்டு அப்படி தான் சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் RCB இந்த சீசனும் 2வது பொசிஷனில் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி குவாலிஃபை 1ல் ஜெயிச்சு இப்போ ஃபைனலில் டேரெக்டாக போயிருக்காங்க அப்படின்னும் போது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய போட்டிகளை கைப்பற்றிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். 3rd 4th பிளேஸில் இருக்கிறவங்க இது வரைக்கும் கோப்பையே விளையாடுங்க. 3வது
மூணாவது பிளேஸில் இருந்த நம்ம சென்னை மட்டும் ஒரு வருஷம் வந்து கப் அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. ஏகப்பட்ட விஷயங்களை வந்து ஐபிஎல் இருந்து ரெக்கார்டாக வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி தான் ஆர்சிபி அணிக்கு இந்த ஆண்டு அவங்களுக்கான ஆண்டாக இருக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குங்க. ஸோ ஆர்சிபி கிட்டத்தட்ட 18 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. கஷ்டம் மட்டுமா படுறாங்க, ஏகப்பட்ட மாற்றங்கள், ஏகப்பட்ட கேப்டன்ஸ், ஏகப்பட்ட பிளேயர்ஸ், ஏகப்பட்ட பேர் வந்து போயிருக்காங்களே தவிர கப்பு மட்டும் அந்த ஆர்சிபி அணிக்கு வந்து வராமல் போயிடுச்சு. ஸோ இந்த ஒரு டைம் ஒரு நல்ல சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. ஸோ இறுதிப் போட்டியில் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு கப்பு அடிப்பாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது. கிட்டத்தட்ட 18 சீசனாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டீம் ஏகப்பட்ட சீசன் பெஸ்ட்டான ஒரு டீமை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ பட் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று பவுலிங்கில் வீக்காக இருப்பாங்க, இல்லைனா பேட்டிங்கில் ஏதாச்சும் ஒரு இடத்துல வீக்காக இருப்பாங்க. ஸோ இப்படி தான் மாற்றி என்ன தான் புது கேப்டன் வந்தாலுமே டீமில் வந்து இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா மாற்றி ஏதாச்சும் ஒன்றுத்தில் வீக்காக இருப்பாங்க. ஸோ அப்படி தான் ஏகப்பட்ட சீசன் வந்து ஆர்சிபி ஆடி இருக்காங்க. அப்படியே வந்து பேட்டிங்கே வச்சு உள்ளே போனால் கூட சரி அந்த குவாலிஃபைலாம் எலிமினேட்டர் ஏதாச்சும் ஒன்று வந்து தோற்று வெளியே வந்துடுறாங்க. ஸோ இந்த சீசன் வந்து ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு டீமை வந்து செட் பண்ணி ஒரு நல்ல குவாலிட்டியான பேட்டிங், நல்ல ஒரு குவாலிட்டியான பவுலிங் சொல்லிட்டு ஈக்குவலாக எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு தரமான டீமாக தான் இந்த சீசன் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மெகா ஆக்ஷனில் வந்து கண்டிப்பாக ஆர்சிபி ஒரு நல்ல குவாலிட்டியான டீமை வந்து எடுத்து செட் பண்ணாங்கன்றது தான் அங்கே முக்கியமான விஷயமே. ஸோ அதனால தான் ஆர்சிபி அணி இன்றைக்கி குவாலிஃபை 1 ஜெயிச்சு ஃபிளியாப்புக்கு உள்ளே போய் இப்போ ஃபைனலுக்கு போனதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் நிறைய முக்கியமான பவுலர்களுக்கெல்லாம் நிறைய ப்ரியாரிட்டி கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி பேட்டிங் செம்ம அக்ரஸிவ்ங்க, செம்ம இன்டென்ட்டுங்க. ஓப்பனிங் தாங்க செம்மையாக ஆடிட்டு இருந்தாங்க. அந்த ஓப்பனிங் 2 பேர் ஆடினதுனால தான் ஆர்சிபி அணி உள்ளே போனதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஃபிலிப் சால்ட்டு, விராட் கோலி அவர்கள் ஒரு பக்கம் செம்ம இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஜிதேஷ் வர்மாவும் நல்லா ஆடிட்டு இருக்காரு. அதே மாதிரி டிம் டேவிடும் செம்ம நாக்கு நிறைய மேட்ச் அவர் ஆடி கொடுத்துருக்காரு. ஸோ ரஜித் பட்டிதாரும் ஆடி கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ மயங்க் அகர்வாலும் வந்திருக்காரு. ஸோ அவர் தான் வந்து உள்ளே போகிறதுக்கான ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணியிருந்தார் முன்னே லாஸ்ட் மேட்ச்சில். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வீரர்கள் ஆர்சிபி அணிக்கு இந்த சீசனில் வந்து ஒரு நல்ல ஆட்டத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பவுலிங்கில் வந்து ஜோஸ் ஹாசல்வுட், புவனேஷ்குமார் அவர்கள் செம்மையாக போட்டிருக்காருங்க. ஸோ இவங்களுடைய பவுலிங் வந்து கண்டிப்பாக ஆர்சிபி அணிக்கு நிறைய சப்போர்ட் பண்ணனால தான் இன்றைக்கி ஆர்சிபி அணி அந்த இறுதிப் போட்டியில் முதல் அணியை கால் பதிச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இந்த 18வது சீசனில் விராட் கோலிக்காக அந்த 18 ஜெர்சிக்காக இந்த ஆண்டு ஆர்சிபி அணி கோப்பையை வெல்லுமா அப்படின்றது மிகப்பெரிய அளவு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. ஸோ சண்டே நமக்கு எல்லாருக்கும் தெரிய போகுது யார் அந்த 18வது சீசனில் கோப்பையை தட்டி தூக்க போகிறாங்க அப்படின்றது. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இன்றைக்கி எலிமினேட்டர் நடக்க போகுது. இந்த எலிமினேட்டரில் யார் ஜெயிச்சு அந்த குவாலிஃபை 2க்கு போக போகிறாங்க, அந்த குவாலிஃபை 2லேருந்து ஜெயிச்சு யார் வந்து ஆர்சிபிக்கு வந்து சவால் விட போகிறாங்க அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். மேபி பஞ்சாப் வந்தாங்கன்னா 2 பேரும் செம்ம மேட்சாக இருக்குங்க. குவாலிஃபை 1ல் தோற்ற அந்த வெறியை வந்து இறுதிப் போட்டியில் காட்டுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகமாக இருக்க போகுது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க, ஆர்சிபி அணி கப் அடிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ விராட் கோலி கண்டிப்பாக அடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ விராட் கோலி அவர்கள் கண்டிப்பாக அடுத்த போட்டியில் அவருடைய பர்ஃபார்மன்ஸை காட்டி ஆகணும். இந்த ஃபார்ம் நல்லா இருக்குது, பட் இருந்தாலுமே இறுதிப் போட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டி. இவ்வளோ நாள் ஆடினது பெரிய விஷயம் இல்லைங்க. ஸோ இந்த போட்டியில் ஆடினுங்க அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஆர்சிபி அடிக்கிறாங்களா என்றதை பொறுத்து பார்க்கலாம்.